நாடன் என்றும் சமயம் மொழி வட்டாரம் முதலியவை காரணமாக இயலும் வேறுபடவிருக்கும். குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கு கொடி ஏற்றணும்லப்பா. கொடி எதுக்காக ஏற்றுறோம்? என்னம்மா? எதுக்காக ஏற்றுறோம்? திங்கக்கிழமை ஏற்றுறோமா? வேற எதுக்காக ஏற்றுறோம் சொல்லுங்க அப்போ. நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா அந்த வீரர்களுக்கு நம்மளுக்கு மரியாதை செலுத்த நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை என்ன செய்யறோம்? நம்ம வந்து கொடியேற்றோம். சரிங்களா? சரி, கொடியேற்றம்ல அந்த கொடியில் எத்தனை நிறங்கள் இருக்குது? எத்தனை நிறங்கள் இருக்கு? 3 நிறங்கள் இருக்கு. சரிங்களா? அது என்ன நிறம்? மாசின்னு சொல்லுங்கப்பா. காவி நிறம், வெள்ளை நிறம், பச்சை நிறம், 3 நிறங்கள் காணப்படுகிறது இல்லையா? அதுல ஒரு சக்கரம் இருக்கு பாத்தீங்கன்னா, சக்கரத்தின் பேர் என்ன? அசோக சக்கரம். சக்கரத்து பேர் என்ன? அசோக சக்கரம். சரிங்களா? முதல் நிறம் என்னது? காவி நிறம். காவி நிறம் வந்து எதை குறிக்குதுன்னு சொன்னா தைரியத்தை குறிக்கிறது. எதை குறிக்குது? தைரியத்தை குறிக்கிறது. சரிங்களா? வெள்ளை நிறம். வெள்ளை நிறம் வந்து எதை குறிக்குது? சமாதானம். வெள்ளை நிறம் வந்து சமாதானத்தை குறிக்குது. சரிங்களா? பச்சை நிறம். பச்சை நிறம் வந்து உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. சரிங்களா? பச்சை நிறம் வந்து நம்பிக்கையை அளிக்கிறது. அது அசோக சக்கரம் வந்து எதை குறிக்குது? நீதியை குறிக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த நிறங்களை குறித்து என்னமே 3 நிறங்கள் சொல்றோம். ஆனா அது வந்து எதை குறிக்குதுன்றது நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? எல்லாருமே தெரிந்து கொள்ளணும். சரிங்களா? நம்ம கொடியேற்றது சாதாரண கொடியேற்ற இல்லை. சரிங்களா? ஏதோ கொடியேற்றணும் போகணும் அப்படின்றது கிடையாது. அதை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா அது தெரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்? கொடியேற்றணும். சரிங்களாப்பா? அடுத்த வாரம் நான் ப்ரேயர் எடுக்கும்போது கேட்கும்போது என்ன செய்யணும்? சரியா சொல்லணும்.